தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாநகராட்சியில் மனித கழிவுகளை மனிதர்கள் அள்ளுவது தொடர்பாக செய்தி வெளியானது. இந்நிலையில் தற்போது ஆட்சியர் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கை என்ன? பாலவேல், கடலூர் மாநகராட்சியில் மனித கழிவுகளை மனிதர்களே பாதாள சாக்கடை உள்ளே இறங்கி சுத்தம் செய்யும் காட்சி என்பது தற்போது வைரலாகி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரியும். அதாவது கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் அதற்கு சீர் செய்யும் பணியில் இயந்திரங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்பது அதிகாரியுடைய உத்தரவு. ஆனால் அங்கு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த பாதாள சாக்கடை உள்ளே இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுகிறார்கள். எந்தவித பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் மனித கழிவுகளை கொண்ட அந்த பாதாள சாக்கடைகள் மனிதர்களே சுத்தம் செய்யும் காட்சி என்பது தற்போது வைரலாகி இருக்கிறது. இதனை நாம் காலை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உரிய இடத்தில் சம்பவ இடத்திற்கு சென்று என்ன நடந்தது என்று விசாரணை நடத்தப்பட வேண்டும். யார் அந்த ஊழியர் உள்ளே இறங்கினால் அவருக்கு என்ன மாதிரி பாதிப்பு உண்டாயிருக்கிறது, எனவே அதிகாரிகள் கொண்டு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தற்போது கடலூர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு பிறப்பித்த அடிப்படையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு செய்யவும் விசாரணை நடத்தவும் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. மேலும் கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் மாநகராட்சி மேயரும் மாநகராட்சி ஆணையரும் ஏற்கனவே இதற்கு தொடர்பாக கடந்த காலங்களில் ஒரு கூட்டத்தை கூட்டி மனிதர்களை எந்தவித செயலில் ஈடுபடுத்தக்கூடாது என்ற உத்தரவையும் எச்சரிக்கையும் கூறியிருக்கிறார். ஆனால் ஒப்பந்தம் பணி எடுக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் இதுபோல் இயந்திரங்களை கொண்டு செய்யாமல் மனிதர்களை உள்ளே இறக்கி அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் நோக்கிலேயே தற்போது இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தற்போது கோரிக்கை இருந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்த பிறகு எப்போது நடந்தது, அதற்கு பிறகு என்னென்ன யார் இறங்கினார் என்பது கோணத்தில் தற்போது விசாரணை துவங்கி இருக்கிறார்கள். விசாரணை முடிந்த பிறகு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். பாலவேல், நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு.